நாம் தமிழர் கட்சியை குறைக்கிறதுக்கு யாரும் பிறக்கவும் முடியாது. இனிமேல் எதிர்காலத்தில் அது நடக்காது. கட்சிக்கு வர்ற நிதியே ஊழல் பண்ணின்னு 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு ஏடாகுடம் பண்ணிக்கிட்டு திமுகவை போய் தெலுங்கர் கட்சின்னு சொல்றதெல்லாம் இவன் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? விஜய் வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு புரியல. கட்சி சுக்குநூறா போகுது. ரஜினி சார்கிட்ட போய் காலில் விழுந்துட்டு அவருடைய ரசிகர்கள் ஆதரவு பெறான்னு உங்க மனைவி வாக்கே உங்களுக்கு வராது. தோக்கிற இடத்துல எல்லாம் எதிர்கட்சிக்கிட்டலாம் காசு வாங்கின இடத்துல எல்லாம் நீ பெண் வேட்பாளர் போடுவ. எம்ஜிஆரை போய் மலையாளின்னு சொல்ற, உன்னையே மலையாளின்னு தானே சொல்றாங்க. நீ கேரளாவில் பிறந்து கேரளா வம்சாவழி தான் இங்கே வந்து உன்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் மலையாளி, ஒருத்தர் வந்து கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. செபாஸ்டினா இருந்து சைமனாக இருந்து நீ இன்னைக்கு சீமானா மாதிரி ஏமாத்திட்டு கிடக்குறேன். கலைஞரை போய் தெலுங்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தம் சார். 15 வருஷத்தில் 8 விழுக்காடுன்னா இன்னும் 25 வருஷத்தில் இன்னும் 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஏறும். அது கூட இல்லை, முடிஞ்சு போச்சு கட்சி. திமுகவை வெறுத்தோம், அதிமுகவுக்கு போட்டோம், அதிமுக வெறுத்தோம், திமுகவுக்கு வந்துடுறோம். புதிய தேடல் இல்லை. காமராஜர் கட்சியெல்லாம் தேடலை. முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு நமது உரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு செங்கை பத்மநாபன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பற்றி பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சந்திப்பு நடந்தது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்தும். இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? இப்போல்லாம் நான் சீமானை பற்றி பேசுவதை நான் தவிர்த்துக்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் பேசின காலம் மலையேறி போச்சு. ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து அத்தனையும் பதிவு பண்ணிட்டோம். இப்போ அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியிலேயே. ஒட்டுமொத்த ஆமாம், அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹி வாஸ் எக்ஸ்போஸ்டு ஃபுல்லி. எப்படி மாவட்ட செயலாளர் வெளில போறாங்களா? நான் இல்லை நான் பேசும்போது ராஜீவ் காந்தி அவர்களும் கல்யாண சுந்தரமும் வெளியில போனாங்க. நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே ஐயநாதெல்லாம் வெளியில போயிட்டாரு. நாங்கள் பேசுறதுக்கு வீழ்ச்சி. இப்போ கொரோனா பீரியட்ல ஒரு 10 லேப்ல தான் தயாரிச்சாங்க மருந்து. 800 கோடி மக்களுக்கு உயிர் காத்துச்சு. அதே மாதிரி ஒரு 5-10 பேர்கள் எடுத்த இந்த முயற்சி, அதில் என்னுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியின் விளைவாக அது பரவி இன்றைக்கு அவங்களுடைய கட்சியிலேயே மாவட்டந்தோறும், நிர்வாகிகள் அல்ல, மாவட்டந்தோறும் அளவில் வெளியில் வந்துட்டாங்க. 2வது நிலையில் இருக்கிறோம். காளியம்மாலே அவரை வந்து மேடையிலே விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் காலங்கள் மாறி. நாம் தமிழர் அமைப்பை குலைப்பதற்கு ஏன் இவ்வளவு தீவிரமான வேகம் உங்கள்கிட்ட? நாம் தமிழர் கட்சியை குறைக்கிறதுக்கு யாரும் பிறக்கவும் முடியாது. இனிமேல் எதிர்காலத்தில் அது நடக்காது. தமிழ் தேசியம் என்பது ஒரு மிகப்பெரிய சொல். தமிழ் என்பது தாயை விட உயிரை விட பெருசு. அது சொல்றது ஆமா, தமிழ் தேசியன்றது வேற. ஆனா நாம் தமிழர்ன்றது ஒரு அமைப்பு, ஒரு அதனுடைய தலைமை சரியில்லைன்றது. அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் சார். அப்போ வன்மம், கோபம், வெறுப்பு, என்னென்ன பேர் சொல்லுமோ அத்தனையும் சொன்னீங்க. இன்னைக்கு அவங்க கூட இருக்கவங்களே சொல்றாங்க அவர் வந்த நோக்கம் சிறப்பு. நானும் ஒரு காலத்தில் அவரை ஏற்றுக்கிட்டேன் சார். 2010 எனக்கு சீமானை பிடிக்கும், அவருடைய பேச்சு பிடிக்கும், அவருடைய செயல்பாடு எனக்கு தெரியாது, பேச்சு பிடிக்கும். செயல்பாடு தெரிஞ்ச அப்புறம் தான் நான் இது சரியாக வராதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வீடியோ போடுறாரு. தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் விரைவில் என்னுடைய காலடியில் வந்து விழுவார்கள். எவ்வளோ பெரிய ஆணவ சொல் சொல்றது. யார் என்ன பேச்சது? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற, நீ அவ்வளோ பெரிய கடவுளா? அத்தனை தலைவர்களும் என்னை பின்பற்றுவார்கள், அவர்கள் என்னை அச்சம் கொள்வார்கள்னு சொல்லுங்க. என் காலடியில் வந்து விழுவார். அந்த ஒற்றை சொல்லுதான் எப்படி புத்தருக்கு போதி மதத்தில் ஞானோதயம் வந்ததோ, இவர் மேலே என்னுடைய பார்வை திரும்பியதற்கு ஒற்றை காரணம். இந்த வார்த்தை சொல்றாரு. இந்த அளவுக்கு இவர் தகுதியானவரா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. காலி பெருங்காய டப்பா, குடிபோதை, பாலியல், என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை ஊழல் அத்தனையும் செய்து நான் சம்பாரித்த பணத்தை நான் எடுக்கலாம் சார். குடும்பத்தில் அது அனைவரும் சம்பாரித்து வைக்கிற வீட்டு பணத்தில் நான் போய் கை வச்சா அது ஊழல் சார். உடனே நீங்கள் சொல்லக்கூடாது நான் அரசு அதிகாரத்தில் இருந்தாரா, மந்திரியாக இருந்தாரா, அங்கே இருந்தாரா, இங்கே இருந்தாரான்னு கேட்கக்கூடாது. ஒரு குடும்பத்தினுடைய மொத்த நிர்வாகம் ஒரு பீரோவில் பூட்டி வச்சு அதை திருடுறேன்னா அது என்னுடைய சொந்த காசாக இருந்தாலும் அது திருடுறது வந்து ஒரு ஊழல் தான். அதை போன்று கட்சிக்கு வர்ற நிதியே ஊழல் பண்ணின்னு 2.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு ஏடாகுடம் பண்ணிக்கிட்டு நீ வச்சிருக்கிற பெண் நண்பர்களுக்கு 50,000 எடுத்து போய் கொடுத்துட்ருக்காரு. அந்த 50,000 எடுத்து போய் விஜயலட்சுமி கொடுத்துட்ருக்காரு. அது அந்த விஜயலட்சுமியே சொல்கிறாங்க, கொடுக்கலன்னா அந்த அம்மா உடனே வீடியோ போடுறாங்க, உடனே பணம் போகுது. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த பணம் இலங்கையில் அகதிகளாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யலாம்ல, வாய்க்கிழியே பேசுகிறாருல தமிழ் தேசியம்னு. 15 லட்சம் ரூபாய் ஆகும் இப்போ படிக்கிற கிளாஸுக்கு
எங்கள் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னலில் தமிழே கிடையாது. ஊருக்கெல்லாம் தமிழ் உபதேசம், ஆனால் வீட்டில் தமிழ் தேசம், தமிழ் கிடையாது. இவர் ஆட்சி வந்துச்சுன்னா ஆங்கிலம் கலப்பு பேசுனா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம். 50 லட்சம் ஒரு 50,000 ஒரு எடுத்து போகிறான். கவர்மெண்ட்டு 50,000 கொடுத்துருவாரான். ஆங்கிலம் கலப்பே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோன்ற அந்த விஜயனுடைய தாக்கம், விஜய் எப்படி பண்ணாலும் நான் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்ன வாய் அது குடிக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட போதையில் என்ன சொல்லுது, இப்போ வந்து அவரை வந்து நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒரு வீரவசனம் பேசி எதிர்ப்போம். என்ன சொன்னார், தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்களாக பார்ப்பினார். நீ தான் திருட்டு பேச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எல்லா மாநில மக்களும் ஒன்றாக இருப்போம், ஆனால் தமிழன் தான் முன்னாடி அதுதானே தேவை, அதுதானே நியாயமான ஆசை. தெலுங்கு நாட்டில் ஆடணும், மலையாளி ஆடணும், குஜராத்தி ஆடணும், ஒடிசா ஆடணும். நம்ம பாண்டி நாங்கள் போய் நிற்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அது வந்து சட்டப்பூர்வமான ஒரு தேவை கிடையாது. திமுக போய் தெலுங்கு கட்சின்னு சொல்கிறதுலாம் இவன் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இவர் என்ன சொல்கிறார், இப்போ என்ன சொல்கிறார் விஜய், தேசியம் கன்னட, மலையாள, தெலுங்கு, மற்ற வட மாநில மொழிகள் அத்தனை பேர் அரவணைப்பேன், தமிழ் தேசியம் அரவணைப்பேன், தமிழனாகிய நான் முன் நிற்பேன்றாரு. அதுதானே சிறப்பு. அதை விட்டுட்டு தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள், தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு மட்டும் மக்கள் இருக்குது, கன்னட நாட்டில் கன்னட மட்டும், அது நாடாது. அப்போ கிறிஸ்துவ நாட்டில் கிறிஸ்துவருக்கு மட்டும் இருக்க முடியுமா? இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர் மட்டும் இருக்குமா? ஆபத்தில் போதையில் முதலெல்லாம் புரியாமையில் வளர்றோம். தமிழகத்துக்கு ஆட்சி மொழி தமிழ்னே தெரியாத ஒரு நபர், ஒரு தற்குறி. ஆனால் இது போதையில் பேசுகிற பேச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அவரை நம்ம பயன்படுத்தி இருந்திருக்கணும் விஜயகாந்த் போல. ஏன்னா உச்சம் தொட்ட நடிகர்கள், புகழும் தேவையில்லை, அவங்களுக்கு பணமும் தேவையில்லை. அவர்களை போன்றவர்கள் வந்தால் எம்ஜிஆர் காலத்தில் 1008 குற்றச்சாட்டு வச்சா கூட ஊழலற்ற ஆட்சியில் இன்னி வரைக்கும் பேசுகிறோம். அதை போன்று ஊழல் இல்லாத ஒரு அரசியலை நம்ம அரசியல் கட்சிகள் நிர்வாகத்தில் தலையில்லாத ஒரு அரசியலை பார்த்துடலாம். அவர் எப்படி விமர்சனம் பண்ணார், மனநோயாளின்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயோ ஒரு அமெரிக்காலேயோ வெளிநாட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பார். இங்கே அஞ்சுகரையில் உட்காந்துட்டு மைக்கில் ரஜினிகாந்த் திட்டிகிட்டு இருப்பார். கன்னடக்காரர், மராட்டிக்காரர். அவர் தான் தமிழ்நாடா, அவர் விட்டா இல்லையா? அவரெல்லாம் ரசிகர்களெல்லாம் எவ்வளோ பச்சையாக பேசி திட்டி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி பிரபாகரன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து கை கட்டின்னு ஃபோட்டோ எடுத்து 10 நிமிஷம் பேசிட்டு கை கட்டி நிற்கிறாரு. அவர்கிட்டயாவது ஒரு தளபதி கிட்ட நின்னாரு, ஓகே. அதை நீ வீராவசனம் பேசுனிய, எவ்வளோ வசனம் பேசுன, எவ்வளோ கேவலப்படுத்தின, எவ்வளோ அசிங்கப்படுத்தின, அவர்கிட்ட போய் கை குறுங்கி நிற்கிறிய மானகட்ட செயலில். எதுக்காக போனார் அங்கே? விஜய் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு புரியல. கட்சி சுக்குநூறாக போகுது. ரஜினி சார்கிட்ட போய் காலில் விழுந்துட்டு அவருடைய ரசிகர்கள் ஆதரவு பெறான்னு. அவருடைய ரசிகர்கள் பல கோடி பேர்கள் இருக்காங்க. அவரே சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விமர்சனம். ரஜினி அவர்களை நேசித்த ஒரு நபர் அவரே சொன்னால் கூட சீமானுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விமர்சனம். சாவில் போயிட்டு இவர் விஜயகாந்தனுடைய மறைவு நாளில் போயிட்டு எப்பேற்பட்ட உயர்வாக பேசினார். அவருக்கு என்ன நினைப்புன்னா, அந்த நிமிஷத்தில் பேசிட்டா விஜயகாந்தனுடைய பல லட்சம் வாக்குகள் இவருக்கு வந்துடும். உன்னுடைய வாக்கு, உங்கள் மனைவி வாக்கே உங்களுக்கு வராது. எதுக்கு எடுத்தாலும் இப்போ பரந்தூர் விமான நிலையம் போயிட்டாரு, நான் இதை செய்ய விட மாட்டேன், அதை செய்ய 8 வழிச்சாலையை தடுத்தது நான் தான், பரந்தூர் விமானத்தை தடுத்தது நான் தான், காட்டுப்பள்ளியில் கழுத்தது நீ, எல்லாத்தையுமா தடுத்த நீ. அழிவினுடைய சிம்பிள், அழிவினுடைய குறி. ஒன்று சொல்கிறேன் சார், எப்படி சொல்கிறது, இன்னைக்கு இந்திய அளவில், உலக அளவில், தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அந்த வளர்ச்சிக்கு காரணம் கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்கள் கொடுத்த தானம், தியாகம் தான் இன்றைக்கி வளர்ச்சியை ஒருபோதும் நம்ம தடுக்கக்கூடாது சார். இந்த மாமனைய அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாரு, அடிங்கடா நான் பார்த்துக்கிறேன். இவர் யாரையும் பார்த்துக்க மாட்டார், கையை விட்டுருவார். ஆனால் இதை நம்பி எவனை அடித்தான்னா அவங்க கேஸை வாங்கிக்கிறேன், அவங்க குடும்ப நடத்தருக்கு வந்துடும். தயவு செஞ்சு இந்த குடிகார பேச்சை யாரும் பொருட்படுத்த வேணாம். மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நாட்டில் எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் அதை அனுமதிங்க. உங்கள் இடம் போகட்டும், ஒன்று போராடுங்க. அந்த திட்டம் வேணான்னு போராடாதீங்க. இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை
ஒரு தரம்னு வைங்க, அதை விட 2 மடங்கு உயர் தரத்தில் நான் போய் வாழணும் அப்படின்னு கோரிக்கை வைங்க. அரசாங்கத்துக்கு நான் வைக்கும் வேண்டுகோள், எந்த திட்டம் வந்தாலும் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, நான் கேட்குற வேண்டுகோள் என்னன்னா, இப்போது ஒருத்தர் ஏ நிலையில் இருக்கிறார், அவர் A+A+ நிலையில் எடுத்து போய் வாழ்கிற அளவுக்கு ஒரு உதவியை செஞ்சு அவங்களுடைய உடைமைகளையும் அவங்கள சொத்துக்களையும் எடுங்க. அதுதான் தேவையை தவிர வளர்ச்சி ஒருபோதும் தடைப்படக்கூடாது. தியாகத்தின் அடிப்படையில் நான் கடந்த காலத்தில் நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தியாகம் பண்ணவங்களுக்கு சரியாக அரசாங்கம் எடுக்கலை. ஒரு காலம் வரணும், என்னுடைய இடத்த அரசாங்கம் எடுத்துக்காதா, விமானத்துக்கு எடுக்காதா, பேருந்துக்கு எடுக்காதா, ரயில்வே எடுத்துக்காதா, ஒரு தொழிற்சாலை எடுத்தாதானே நான் ஆசைப்படணும். ஏன்னா செய்து கொண்டிருக்கிற நிலங்களை எதை பற்றி நீங்க இந்த பித்தலாட்ட ஆகுனா ஒரு இந்த பழைய பேட்டர்ன்லேயே போறீங்க சார். 50 ஆண்டு போதும் சார் ஏமாத்துறது. விவசாயம் நல்லா இதுவும் ஆகாது. 6 மாதம் எங்கே போய் நிற்கிறாங்க, விண்வெளியில் மக்கள் போய் நின்றுட்டு இருக்காங்க. எதை நம்பிட்டு இருக்காங்க? மீன் குழம்பும் கருவாடு குழம்பும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஞ்ஞானம் இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில், இன்னும் 50 வருஷத்தில் சாப்பாடே இருக்காது சார். விஞ்ஞானம் வேறு லெவலான டேப்லெட்ஸில் வாழ போகிற காலம் வந்தாச்சு. அதுக்கு விவசாயம் முற்றிலும் போகக்கூடாதில்லை. நானும் விவசாயினுடைய மகன் தான், விவசாயினுடைய பேரன் தான். அதனால் சாப்பாடு இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு போய் சோறில் தானே கை வைக்கணும். அது விவசாயம் தானே வரும். அதெல்லாம் ரைட்டு. விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும். ஆனால் போலி விவசாயம் பேசக்கூடாது. விவசாயம் ஏக்கருக்கா ஒன்று பயிர் வச்சவன் நடுத்தருக்கு வந்துட்டான், எல்லாமே முழுகி நாசமாக போயிட்டுருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு வக்கில்ல துப்பு இல்லை. இங்கே போகிற ஒரு 1000 ஏக்கரை 2000 ஏக்கரை என்ன ஆகிட போகுது? எதிர்காலத்தில் வளர்ச்சியை, எதிர்கால சந்ததிகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னார் இவர் வாஜ்பாய். நாங்கள் தங்க நாற்காலி சாலை போட்டார், இந்தியா முழுக்க ரோடு போட்டோம். அத்தனையும் காடு சார், அத்தனையும் விளைநிலைகள் சார். இன்றைக்கி அது இல்லைன்னா இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அதெல்லாம் இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் 6 மாதம் போகும், 3 மாதம் போகும்னு சொல்லுவாங்க. இப்போ 1 மாதம் போகும், 1.5 மாதம் போகும், நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் இளநீர் வச்சா, புல்லை வச்சா, என்ன பழமொழி இருக்குது, அப்பா வச்சா பேரன் சாப்பிடுவாங்க. இப்படி அப்படியே இருக்குது, வச்சவனே குடிக்கிறான். நேற்று வச்சா இன்றைக்கி வந்துடுது இளநீர், நேற்று வச்சா மாம்பழம் இன்றைக்கி வந்துடுது. எல்லாமே மாறிட்டுருக்கு. விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இந்த குடிகாரன் பேச்செல்லாம் கேட்க வேணாம். அவன் ஊரில் இருக்கவனெல்லாம் மாடு மேய்ன்னு சொல்லுவான். அவருடைய பையனை மட்டும் எடுத்து போய் கான்வென்ட் ஸ்கூலில் சேர்ப்பார். தயவு செஞ்சு ஒரு மானங்கெட்ட வெக்கங்கெட்ட நபர் கை கூனி குறுகி எப்படி போய் நிற்கிறாரு பாருங்க. ஒரு கன்னடக்காரன் சொன்னார், ஒரு மராட்டின்னு சொன்னார். அப்போ இப்போ தெரியலையா மராட்டின்னு, இப்போ தெரியலையா அவர் கன்னடக்காரன்னு? தயவு செஞ்சு ஒரு இந்தியனாக பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய மேன்மை தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கேவலமாக பேசிட்டு கைக்கு மடக்கி நின்றதை அந்த கட்சிக்காரங்களே, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே, கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவங்க கூட ஏதோ விமர்சனம் ஆமாம் பண்ணிட்டாங்களே. கூட இருந்தவங்க அத்தனை பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் பண்ணல, துரைமுருகன். அவர் பண்ணுவார் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவர்கிட்ட சேகரிச்சுட்டு இருக்காரு, வீடியோக்களும் ஆடியோக்களும் சேகரிச்சுட்டு இருக்கார். ஒரு நாள் திடீர்னு ஒரு குண்டு வரும், அதோட பசும் ஆயிடுவார். இவர் இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, 10 நிமிடம் பேசியதற்கே நாங்கள் எங்களுடைய நெஞ்சில் உள்புகுந்த சீமானவர்கள் இவ்வளவு பண்ண முடியுதுன்னா அவருடைய சிந்தனை தான் ஏற்படலை, என்ன ஆட்சி தான் வரலை, தமிழ் தேசிய ஆட்சி தான் வரலன்னு சொல்லிட்டு உயர்த்துறது போல வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. உயர்த்துவது போல் உயர்த்தி தாழ்த்துவது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்குறாரு அதே மேடையில். இவர் என்ன சொல்கிறாரு, மற்றவங்கலாம் 8 நிமிஷம் தான் பேசுனாங்க. சகோதரி எப்போ 15 வருஷம் 10 வருஷம் கூடியே இருந்து அனலாக இருந்து கூடிய பிசுறுன்னு சொன்னால் யாருக்கே கோவம் வராது. எவ்வளோ பெரிய தவறான வார்த்தை. அந்த வார்த்தையை தாய்மானவன், வெண்ணிலா தாய்மானவர்கள் 1000 பேர் கூட ஒரு கட்சின்னா 1000 ஆண் மக்கள்கிட்ட பழகணும். ஒரு வேலைக்கு போனால் 100 மக்கள்கிட்ட பழகணும். அதனால் நீங்கள் அவங்கள தவறாக பேசுறது. திருப்பி இப்போ தான் அவங்க சமையல் கட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. மீண்டும் அவர் 50 சீட் 50 சீட் கொடு, 50 சீட் நீ கொடுக்குறேன்னா தோக்கிற இடத்துலலாம், எதிர்கட்சிக்கிட்டலாம் காசு வாங்கின இடத்துலலாம் நீ பெண் வேட்பாளர் போடுவ. நீ ஜெயிக்கணும், நீ ஓரளவுக்கு வாக்கு வாங்கி 3 சதவீதத்தை காட்டணுன்ற இடத்துல மட்டும் நீ ஆண் மக்களை நிறுத்துறது தான் இதனுடைய சூழ்ச்சி. அது இல்லாமல் பாதி நிறுத்துறேன். உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் சிலோனில் போனால் அங்கே ஒரு பெண்மணி, இங்கே வந்தால் அவங்க அம்மா ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி அங்கே ஒரு பெண்மணி, இங்கே வந்தால் விஜயலட்சுமி இன்றைக்கும் போராடிட்டுருக்காங்க. இந்த கயல்விழி எந்த பிரச்சனையும் கிடையாது. எதை பற்றி அன்றைக்கி நாள் ஒன்று அன்றைக்கி விசிலடிச்சா போதும். முதல்ல என்ன பண்ணார், ஐபிஎல்லில் ஒருத்தன் மாட்டினான், அவனை கைது பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், இவர் ஏற்றி விட்டனால தான் நான் அந்த கட்சிக்காரன் எனக்கு இல்லைன்றாரு, அந்த கட்சிக்காரனே கிடையாதுன்றாரு. அப்புறம் துப்பாக்கி ரெடி பண்ணுறான் ஒருத்தர் வீடியோ பார்த்து யூடியூப்பில். அவனும் என் கட்சிக்காரன் கிடையாது, என்னைய வந்து ரைடு பண்ணும்போது அதுவும் என்னுடைய கட்சிக்காரன் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது, 1000 பேர் சேர்ந்துருக்கான், 10,000 பேர் சேர்றான், 1000 பேர் 500 பேர் சேர்றான். அதில் சில பேர் இருப்பாங்க யார், நாம் தமிழர். அதனால் நாம் தமிழர் தலைமையில் வந்தாங்க. நாம் தமிழர் தலைமையில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அவனுடைய தலைமையில் 9,000 ஓட்டு எட்டு வந்து சேர்ப்பான். அப்போ நாம் தமிழர் கட்சி தானே சொல்லுவாங்க. அதை சொன்னால் அவங்களாம் எங்கள் கட்சி இல்லை, அவங்களுக்கு அடையாள அட்டை இருக்காங்க. இதே போக்கில் யாரை கேட்டாலும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு காலத்தில் விஜயலட்சுமி கேட்டாலும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு.
அது கடைசியில் தன்னுடைய மனைவி கயல்வெளி இருக்கு இல்லையா, அதையும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ காளியம்மாள் அவர்களை விஜய் கட்சியினர் அவங்கள உள்ளே இழுக்கிறதுக்காக, தங்கள் கட்சியில் சேர்ப்பதற்காக யாரும் இழுக்க வேண்டாம் சார். காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்று சொன்னால், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், கடலோர மக்களுக்கு, மீன்பிடி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரே வாய்ப்பு அந்த கட்சியிலேருந்து விலக வேணும். அந்த கட்சியிலேருந்து வெளியில் வாங்க. அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா அதிமுகவும் திமுக நீங்கள் போக மாட்டீங்க கொள்கை ரீதியாக. அதுதான் தெலுங்கு கட்சின்னு பிராண்ட் பண்ணுறீங்களே. கலைஞரை போய் தெலுங்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம் சார். அவர் என்ன போய் பிரிட்ஜை போய் ஹைதராபாத்தில் போட்டார், எம்ஜிஆரை போய் மலையாளின்னு சொல்கிறேன். உன்னையே மலையாளின்னு தானே சொல்கிறாங்க. நீ கேரளாவில் பிறந்து கேரளா வம்சாவழி தான் இங்கே வந்து உன்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் மலையாளி, ஒருத்தர் வந்து கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. செபாஸ்டினாக இருந்து சைமனாக இருந்து நீ இன்றைக்கி சீமானா மாதிரி ஏமாற்றிட்டு கிடக்கிறேன். ஏதோ போட்டோம். எங்களுடைய பார்வைக்கு நான் உன்னை இந்தியனாக தான் பார்க்குறேன். விபூதி குங்குமம் வச்சுக்கிறது, உள்ளே சிலுவை போட்டுக்கிறது, இங்கே வந்தால் நம்மளை திட்டுறது, அங்கே போனால் அவங்கள திட்டுறது, இதே மாதிரி பித்தலாட்ட அரசியல் பண்ணுறது எடுபடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, காளியம்மாள் வெளியில் வரணும். வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. அவங்க சார்ந்த மக்களுக்கு அவங்களோட சிந்தனை போல் அவங்க உதவி செய்யலாம். நாம் தமிழர் கட்சி படிப்படியாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்புறம் 8 விழுக்காடு வாக்குக்கு வந்திருக்காங்க. 15 வருஷத்தில் 8 விழுக்காடுன்னா இன்னும் 25 வருஷத்தில் இன்னும் 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஏறும். அது கூட இல்லை, முடிஞ்சு போச்சு கட்சி. அத்தனை மாவட்டத்திலும் 8 விழுக்காடு கொண்டு வந்த அத்தனை இளைஞர்களும் வெளியேறிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் அவர் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு த பப்ளிக். இனிமேல் 3 அல்லது 4% மேலே ஏறாது. தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை இந்த தேர்தல் 2026 இழக்கும். எப்படி சொல்கிறேன்னா, அதுதான் இப்படி நிலைமை. ஏன்னா வேலை செய்கிறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது. இவர் தனிப்பட்ட இவருடைய பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. முதல்ல எப்படி உற்சாகமாக பேசுவார், போலியெல்லாம் என்ன பேசும், இப்போ எதுவும் பேச முடியாது. அந்த நிலையில் போயிருக்கு. ஏன் அந்த 4% வாக்குக்கு வருதுன்னா, தமிழ் மீது பற்றும் புரியாத மக்கள், கல்வியில் குன்றிய மக்கள், அவர்களும் ஒரு சிறு கூட்டம் இருக்குது. இவருடைய பேச்சு இருக்குது பாருங்கள், சினிமா பேச்சு, அவனடி இவனடி. அந்த முன்பு சொன்னது போல் பரந்தூரில் போய் என்ன பண்ண, பரந்தூர்ன்ற சாம்சங்கில் போய் அண்ணன் இருக்க அடிடானர் காப்பாற்றுறவனே காப்பாற்றலை. அத்தனையும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நல்ல காலம். அந்த இவருடைய பேச்சை அந்த பசங்க கேட்டு எந்த காவலர்களையோ அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளோ அடிதடியில் இறங்கலை. அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா இனிமேல் அதெல்லாம் எடுபடாத நாங்கள் விட்டுருவோம். முதல்ல சார், ஒருத்தன் கரண்ட்டு கம்பியை பிடிச்சி சாவான், ஒருத்தன் பஸ்ஸில் விழுவான், ஒருத்தன் ட்ரெயினில் விழுவான், ஒருத்தன் மண்ணில் ஊற்றிப்பான். அந்த மாதிரிலாம் ஏற்றி விட்டு ஏமாற்றி நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சாவம் இல்லை. முதல்ல ஒரு தற்கொடைன்னு சொல்லுவார். ஏன் இதை மீண்டும் 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 நான் சொல்கிறேன்னா, கேட்குற நேயர்கள் கூட இதே தானே சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொன்னால் கூட சில கருத்து புதுசு இருக்குது, மற்றெல்லாம் பழசுன்னு சொன்னால் கூட தயவு செய்து பொய் உறக்க சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது உண்மையாக மாறிடும்ன்றது போல் இது தடுக்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அவங்க 2 பேரும் நம்ம பார்த்துட்டோம். அவங்களை மாற்றத்துக்கு இன்னொரு பெரிய தவறை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு மீண்டும் திமுகவை வெறுத்தோம், அதிமுகவுக்கு போட்டோம், அதிமுக வெறுத்தோம், திமுகவுக்கு வந்துடுறோம். புதிய தேடல் இல்லை. காமராஜர் கட்சியெல்லாம் தேடலை. அப்படி இருக்கிற மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் அவங்களுடைய நினைவில் கொள்ளணும். அந்த நினைவில் கொண்ட காரணத்தினால தான் இன்றைக்கி அந்த கட்சி சின்ன நம்ம சுக்குநூறாக போய் அது தன்னுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழக்கும் நிலைக்கு வந்ததுக்கு ஒற்றை காரணம் இந்த பரப்புரை தான். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தவறான நபர் 8 கோடி மக்களுடைய தலைவனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய புரிதல், எங்களுடைய வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சி பற்றி இவ்வளவு நேரம் விரிவாக அதை ஆய்வு செய்து ஒரு விளக்க உரையை தந்தமைக்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.